எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க. வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி, அதாவது ஜென்ம சனி விலகிடுச்சா விலகலையா, இந்த குழப்பம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஒரு சிலர் சனி பகவான் பயிற்சி ஆயிடுச்சுன்றாங்க, ஒரு சிலர் சனி பகவான் பயிற்சி ஆகலைன்றாங்க. என்ன சார் இது, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற குழப்பம் நிச்சயமாக மற்றவங்களை காட்டிலையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும். 100% சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டாரு. ஒரு வருடத்துக்கு 365 நாள் அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயம், எல்லாரும் சொல்லக்கூடியது. சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு. 365 கால். அப்போது அந்த கால் அப்படின்றது தானுங்க 4 வருடத்தில் 3 வருடம் முடிந்து 4வது வருடத்தில் லீப் வருஷமாக வரக்கூடியது பிப்ரவரி 29. அந்த காலகட்டத்தை துல்லியமாக கணிச்சு வந்தது தானுங்க திருக்கணித பஞ்சாங்கம். நம்மளுடைய முன்னோர்கள் 360 டிகிரி 365 நாள் அப்படின்ட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது சரியா இது சரியா இந்த வாதம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் ரீதியாக திருக்கணிதம் தானுங்க சரியானது அப்படின்ட்டு பிரதானமாக எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. கோவில்களுக்கு மட்டும் வாக்கிய பிரகாரம் நீங்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்துக்கிடுங்க அப்படின்ட்டு காஞ்சி பெரியவாள் சொன்னது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் சனி பகவான் மாறிட்டார். அதில் மாற்றம் ஒன்றும் கிடையாது, பயம் இல்லை. ஜென்ம சனியாக இருந்ததால் என்னதான் முயற்சி பண்ணியிருந்தாலும் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நிறைய கும்பராசி நண்பர்கள் இருந்திருப்பீங்க. உழைப்பிருந்தும் உயர்வு இல்லையே, கஷ்டப்பட்டும் கஷ்டத்துக்கு உண்டான பலன் அனுபவிக்கலையே, மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்திருக்கும். யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை, ஏதோ ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குதுங்கன்ற ஆதங்கத்தில் நிறைய பேர் இருக்க தான் செய்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரமானது உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் வரப்போகுது. அப்படி என்ன சார் ஆதாரபூர்வமாக எனக்கு சொல்லுங்கள் சார்னா, உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகன் வீட்டில் கும்ப ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதி தனகாரகன் ரெண்டுமே குரு பகவானாக வருவார். வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் இல்லை. இந்த 2 ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே இந்த பிராப்தம். அப்போது கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன் தராது. இப்போ மீனத்தில் சனி பகவான் மாறி இருக்காருன்னா முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வெறும் 28 நாள் தான் இருக்க போகிறார். 28 29 நாள் தான் இருக்க போகிறார். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்தில் வராரு. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அவர் பயணிக்கும் போது வெவ்வேறு மாதிரியான பலன்கள் தான் வரும். இதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து குரு பகவானை பார்க்குறாரு. குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து குரு பகவானை பார்க்குறாரு. புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும், கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். முதல்ல சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா, இந்த 7.5 சனி ஜென்ம சனியால் பல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரிவினை கொடுத்துருக்கும், கல்யாணத்தில் சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும், புத்திர பாக்கியத்தில் சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும். முதல்ல என்ன செய்ய போகிறாருன்னா, வாழ்க்கையை சீராக்கிடுவார். சரியான ஒரு சூழலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார். எத்தனை நாள் அப்படின்னா
ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இல்லை, நமக்கு மார்ச் 29 ஏப்ரல் 27க்குள்ளார. ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலம், இந்த 29 நாள் வரைக்கும் தான் சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் இருப்பார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சில பேருக்கு உடல் ரீதியாக இருக்கிற சங்கடம் சரியாகும். இன்னும் ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை வந்து சேரும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எவனோ செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேர காலங்களில் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு போகும் வழி வந்துடும். 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னா அந்த கடன் 1 மாதத்தில் கட்டிவிடுவோமா? இல்லையே. இந்த மாதத்தில் அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு பாதை கிடைச்சிது அப்படின்னா 1 வருஷத்துலேயோ 6 மாதத்துலேயோ கட்டிவிடலாம் இல்லையா? அதுக்கான ஒரு சூழல் இந்த தருணத்தில் ஏற்படும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவ்வளோ நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறதுக்கு, உறுதியாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். என்ன சார் அப்படின்னா, கும்ப ராசிக்கு 2வது பாவகத்தில் 5 கிரகங்கள். இந்த திருமணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னனுங்க, காரணம் திருமணம் செட் ஆகும்னு சொன்னேன். 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி. கும்பராசிக்கு 7 குடையவர் யாருங்க? சூரியன் தானுங்க. கல்யாண காரகன்னா யாரு? சுக்கிரன். திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனும் உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தில். அப்போ திருமணம் நிச்சயமாக நமக்கு ஏற்படும். அதில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் தான் செய்யும். 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தில் சூரிய, சனி, சுக்கிரன், புதன், ராகு. இந்த 5 கிரகங்களுடைய அமைப்பு பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை. அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குது. பார்த்துக்கிடுங்க. ஒரு நட்சத்திரத்தில் ஒரே நேரத்தில் பிறந்த 2 பிள்ளைகளே, 2 குழந்தைங்க ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசம். தோற்றத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ராசியில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்காது பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த நேரத்தில் ஏப்ரல் 1 ஏப்ரல் 27க்குள்ளார இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் இது. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். அதே மாதிரி 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 5 கிரகம், 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 2 குடைவன், 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய், இவங்களுடைய எல்லாருடைய பார்வையும் கும்ப ராசிக்கு 8வது பாவகம்னு சொல்லக்கூடிய ஆயுள ஸ்தானத்தில். 8வது பாவகம் நம்ம ஆயுள ஸ்தானத்தை மட்டும் குறிக்காது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும். வராத பணம் வந்து சேரும். லாட்ரியில் ஒரு 10 ரூபாய் பார்க்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10 ரூபாய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு நிறைவான ஒரு நேரமாகவும் திருப்திகரமான ஒரு நேரமாகவும் இந்த பிரபஞ்சம் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. நம்மளுடைய எண்ணம் செயல் தானங்க. 10 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பும் 100 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பும் ஒன்று தான். சரிங்களா? எந்த இடத்துல எந்த மாதிரியான வேலைகள் நம்ம செய்கிறோன்றது தான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழின்றது பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப அடிமட்டத்திலேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. இவங்களால் வந்தேன் அவங்களால வந்தேன் சத்தியமாக அந்த மாதிரி இருக்காது. இன்னும் சிலர் ஆண்களுக்கு இது ரொம்பவே பொருந்தும். திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு கையங்காலோடு வெளியே 4 காசு சம்பாரித்து நல்ல இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு 50 வயசு ஆகுது அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கெல்லாம் நீங்கள் வர்றதுக்கு சத்தியமாக சொல்கிறேனுங்க, கிட்டத்தட்ட 25 வருஷம் 27 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு நல்ல லெவலில் இருந்திருப்பீங்க. 10 ரூபா கொடுத்ததில் தான் பிழைக்கணும், பிழைச்சி காட்டிவிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த 10 ரூபாய் வாழ்க்கை தான் வாழுவீங்களே தவிர ஆடம்பரமாக இருக்கணும், அகலக்கால் வைக்கணும், சத்தியமாக அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க.
ஒரு டிவிஎஸ் பெட்டி இருக்குதுன்னா ஒருத்தர் போகணும்னா இந்த வண்டியே எனக்கு போதுமானது, 4 பேர் போகலாம்னா ஒரு காரில் போகலாம். இந்த மாதிரி எண்ணம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப நல்ல விதமாக இருக்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை. இது ரொம்ப நல்ல விதமாக இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3வது பாவகத்தில் உச்ச நிலையில் வருவார். அதுவும் நமக்கு நல்லது தானங்க, ஒன்றும் நமக்கு சிக்கல்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 13ஆம் தேதி சூரிய பகவான் ஒரு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், பிதிருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். உச்சத்தில் இருந்து நீச்சத்தை பார்ப்பார். கும்ப ராசிக்கு 3வது கட்டம் செவ்வாவுடைய வீட்டு மேஷத்தில் இருந்து துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்ப்பார். இது கும்பராசி நண்பர்களுக்கு பிதிருஸ்தானம், முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். இது எல்லா வருஷத்துலையும் ஆங்கில மாதத்தில் 2 மாதம், தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் மட்டும் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்கான ஒரு பூஜை புனஸ்காரங்கள் உண்டு. கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுடைய தகப்பனை நீங்கள் இழந்துட்டீங்க, அல்லது தாயை இழந்துட்டீங்க, தாத்தனை இழந்துட்டீங்க, பாட்டியை இழந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய சமாதி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார், நாங்கள் என் தாய் அல்லது தகப்பன் இறந்தவங்க, தாத்தானை இறந்தாங்க, அவங்கள நாங்கள் எரிச்சுவிட்டோம், எரிச்ச இடம் எதுவுமே தெரியல, புதைச்ச இடம் எங்களுக்கு தெரியல அப்படின்னா வீட்டிலையே வடக்கு நோக்கி அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்க எந்த நாளில் உசுறு விட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா எனக்கு புதைச்ச இடம் மறந்து போச்சிங்க, எரிச்ச இடம் மறந்து போச்சிங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னடா இது இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கணும்னா இந்த வழிமுறைகள் செஞ்சு பாருங்கள், அதுக்காக சொல்கிறேனுங்க. ஏன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி சூரிய பகவான் உச்சநிலையில் வருவார். பிதிருஸ்தானாதிபதி, பிதிர்காரகன் உச்சநிலையில் வருவார். பிதிருஸ்தானத்தை பார்ப்பார். இது நல்லா இருக்கும், அருமையான நேரம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதாவது முன்னோர்களுடைய சமாதி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் ஒரு வாழை இலை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு உணவை எல்லாமே படைச்சி படையல் போட்டு நீங்கள் வழிபட்டு வர்றது சிறப்பு. அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னும் போது வீட்டிலையே வடக்கு நோக்கி அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு, சரிங்களா, நீங்கள் ஒரு வாழை இலை போட்டு, தாத்தா இறந்துட்டார், பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா 2 வாழை இலை போட்டுக்கிடுங்க. இல்லை அப்பனை இறந்துட்டாங்கன்னா 3 வாழை இலை போடுங்க, சரிங்களா. அது போட்டு நீங்கள் படையல் போட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரியமோ எல்லாமே படையல் போட்டு நீங்கள் மனசார நீங்கள் வழிபடலாம். இப்படி செய்யும் பொழுதும் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள், முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தருணம்ன்றது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் கடைசி வரைக்கும். ஏன் உங்களுக்கு சூரியன் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும், அப்போது கிட்டத்தட்ட சித்திரை மாதம் முழுவதும், சித்திரை மாதம் 1லேருந்து சித்திரை 31 வரைக்கும் உங்களுக்கு அந்த காலகட்டம் வரும். அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குது, சரிங்களா. முயற்சி பண்ணி சரிப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இல்லையன்ற ஒரு விஷயம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் உகந்த தருணமாக சூரிய பகவான் உச்சநிலையில் வரும் பொழுது சூரிய பகவானுடைய பார்வை நமக்கு அந்த பிதிருஸ்தானத்தில் படக்கூடிய சூழலில் இந்த வழிமுறைகள் பண்ணுங்க. ஆனால் இதில் எந்த நாளில் அவங்க உசுறு விட்டாங்களோ அந்த நாளில் தான் அந்த வழிமுறைகள் நீ செய்யணும், அதை பார்த்துக்கிடுங்க. மற்றபடி என் கணித பிரகாரம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் என் ஆய்வு பிரகாரம் கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது. மூச்சு விட முடியல சார் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் மூச்சு விடலாம். நிறைவு ஏற்பட போகுது, நல்லது நடக்க போகுது, அதில் மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், என்ன நடந்தது என்ன நடக்கலைன்றது அனுபவித்து சொல்லுங்கள். இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பாருங்கள், அல்லது உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. என்ன விவரம்ன்றது கணக்கு போட்டு என்னன்றது வேதகால முறையில் துல்லியமாக க்ளீனாக சொல்கிறேனுங்க. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.